ஆனால் விஜய்க்கு மட்டும் தனியாக விதிமுறைகளை இந்த அரசாங்கம் போட்டால் அதை உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது, பொதுமக்களும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். விஜயும் அதை எதிர்த்து போராடுவார். விஜய்க்கு என்ன விதிமுறைகள் வகுக்கிறீர்களோ அதே விதிமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அதை நியாயம் என்று மக்கள் கருதுவார்கள். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்களுக்கு அந்த ரோட்ஸ் போகல. அப்படி இருக்கும் பட்சத்துல புதுச்சேரியை குறி வச்சதுக்கான காரணம் என்ன சார்? பக்கத்து மாநிலத்திலும் அரசியல் நடக்கிறது. அங்கேயும் தமிழர்கள் தான் மிக பெருமளவில் வசிக்கிறார்கள். ஆகவே அங்கேயும் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா என்று அவர் முயற்சிக்கிறார். இதில் ஒன்றும் விசேஷ காரணம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்ப விஜய் அவர்கள் பாஜக இந்த பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக ஆனூர் மாநிலத்தில் போயிட்டு அங்க அந்த பதிலடி கொடுத்தா இந்த மாதிரி பி டீம் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் பர்டிகுலரா புதுச்சேரி விஜய் அவர்கள் பாஜகவின் பி டீம் என்பதையே நான் ஏற்கவில்லை. அவர் பாரதிய ஜனதாவை தொடர்ந்து விமர்சிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியும் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, மத்திய அரசின் திட்டங்கள் தெரியவில்லை, ஆகவே அவர் தெரியாமல் பேசுகிறார் என்று பதில் கொடுக்கிறார்கள். ஆகவே அவர் எப்படி பிஜேபியின் பி டீமாக இருப்பார்? இது சில பேர் கட்டமைக்கக்கூடிய பிம்பம். அந்த பிம்பத்தில் உண்மை இல்லை. விஜய் சுயமாக செயல்படுகிறார். திமுக பிஜேபி இரண்டையும் எதிர்ப்பதாக சொல்லுகிறார். திமுகவை களத்தில் எதிர்க்கக்கூடிய வலிமையான போட்டியாளராக விஜய் இருக்கிறார். அவர் எந்த கட்சிக்கும் பி டீம் இல்லை என்பதுதான் என் பார்வை.